நியூசிலாந்தில் மௌரி பழங்குடியின சமூகத்தின் மன்னரான துகிஷியா புத்தாது தே வீரோவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கருவா வகியா பகுதியில் மறைந்த மன்னரின் உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து அவரது உடல் படகு மூலம் வைகட்டோ நதியை கடந்து டவுபிரி மலைப்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மலைக்குன்றின் மீது இறுதி அஞ்சலி செலுத்திய பின்பு இதர அரச குடும்பத்தினரின் கல்லறைக்கு அருகே மன்னரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையே மௌரி சமூகத்தின் புதிய ராணியாக அவரது மகள் காவே ஹோனோ தேர்வு செய்யப்பட்டு முடிசூட்டப்பட்டார். மௌரி சமூகத்தின் அரியணையில் அமருவோருக்கு சட்ட ரீதியாக எந்த அதிகாரமும் இல்லை என்றாலும் நியூசிலாந்தில் அவர்கள் மன்னரை போல் நடத்தப்படுவது மரபாக பின்பற்றப்படுகிறது.